அப்பா என்ன தெரியாம தாச்சி வேச்சி காய்ச்சி பறிக்கும் கல்லின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக எங்க அப்பா உங்க அப்பா எனக்கு தெரியாம தாச்சி வேச்சி காய்ச்சி பெருக்கும் கள்ளி என்று தெரியாம சொல்லிட்டாரு. என் கூட என்னால உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சண்டை வேண்டாம், இப்பயே போயிருங்க. நீ எங்கிட்டு போற? நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். அப்படியா? நீ எங்கேயும் போக கூடாது. உங்க அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு என்னன்னு பாருங்க. சண்டாளே சதிகாரனே, நாசக்காரனே, நைவந்திகளே, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் விடுக்கி தாலி கட்டி மனைவியை விட்டு விட்டு கண்டவளை விட்டு அதாவது கொண்டவளை விட்டு கண்டவளோட ஒரு தேவடியாக ஒரு அழைப்பு இருக்கிறார். அதே சண்டாளே, இத்தனை காலமாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக உன்னை வளர்த்து வாலிபம் செய்ததுக்கு ஒரு பரிசா அடே என் மார்பீதி எட்டி ஒழித்து விட்டாயே. சண்டாளனே, என்னுடைய முகத்திலே ஒழிக்காத போ. இதற்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். இதுக்கு மேல இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். கட்டிய மனைவி என்று கூட வராமல் அவளை தவறான வார்த்தையை பேசிவிட்டாய். இதற்கு மேல நான் உன் முகத்துல ஒழிக்க மாட்டேன். மருமகளே, மாமா அம்மா, என்னென்று சொல்வேன் ஏனென்று சொல்வேன். சண்டாள பாவி, உன்னை நல்லபடியாக வைத்து வாழவு செய்வா என்று நினைத்தாரே. ஒரு தாசி பெண்ணை அழைத்து வந்து இவள்தான் மனைவி என்று சொல்லிவிட்டேனே. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், உனக்கு தவறு செய்து விட்டேன். அம்மா, இருந்தால் என்னோட நெஞ்சானது வடிப்பது போல் இருக்கிறது, என்னோட உயிரானது போவது போல் இருக்கிறது. இப்பொழுதே ஜலம் கொண்டு வருகிறேன். என்னுடைய உயிரானது போக போகிறது. அதுக்கு முன்பதாக ஆனால் நான் போன பிறகு கணவனும் இல்லை மாமனும் இல்லை. அதனால் நம்முடைய குல தெய்வமாகிய அந்த முருக பெருமானை நினைத்தால் நல்லதோர் உனக்கு வழி கேட்டும். அம்மா, ஐயோ தாயே, ஐயோ கடவுளே, என்ன விபரீதமாக முடிந்து விட்டது. மாமா, மாமா எந்திரீங்க. ஐயோ, சிறுவயதிலே என்னுடைய தாயாரை இழந்து என்னுடைய தந்தையார் தான் வளர்த்து வாலிபம் செய்தார். இப்பொழுது என்னுடைய தந்தையாரை விட்டு பிறந்த வீட்டை விட்டு புத வீடு வந்து என்னுடைய மாமனார் தான் எல்லாமே என்று வாழ்ந்து வந்தேன். ஆனால் இப்பொழுது மாமனாரும் ஆண்டு மறைந்து விட்டார். என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஆனா என்னதான் ஒரு கோபத்துல ஒரு தந்தையாரை எடுத்து தண்ணீராக இருந்தாலும் நீரடித்து நீர் விளங்குவது கிடையாது. மாமனார் இருந்த விஷயத்தை உன்னுடைய கணவனிடத்துல சொல்ல வேண்டும். இருங்க.
ஏங்க எதுக்கு நீங்க வந்தாங்க? ஏங்க இருங்க, கோவப்படாதீங்க. நவர எதுக்கு நீங்க வந்தாங்க? நான் வந்தது கூட தவறுதான், ஆ. என்னை மன்னித்து விடுங்கள். ஆ. ஆனா இத்தனை ஆண்டு காலமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களை பெற்று வளர்த்து வாலிபம் செய்த உங்களுடைய தந்தையார் நம்ம மாமா மாண்டு மடிந்து விட்டார். இறுதி முறையாக கடைசி முறையாக பெற்ற கடமைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கின்றது. அவருக்கு தகுந்த, அதாவது சந்தன கட்டை குங்கும கட்டை வைத்து அவரை தகனம் செய்வது உங்களுடைய கடமை அல்லவா? அதனால என்னுடைய வார்த்தை கேளுங்கள், மறுக்காமல் வாருங்கள் சுவாமி. அதாவது நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது எதற்காக? கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கு பிள்ளை, தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்கு பிள்ளை, இறுதி காலத்துல கொல்லி போடுறதுக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதனால உங்க அப்பா உங்களை பேசுறது 1000 இருக்கட்டும், 1000 தான் உங்க அப்பா தானே, போய் கொல்லி வச்சுட்டு வாங்க, அதுதான் முறை. அவர் எனக்கு தந்தையாரு கிடையாது, நான் அவனுக்கு மகனும் கிடையாது. அவ யார் தெரியுமா? உனக்கு வாச்ச புரிஞ்சுட்டே சாமி, இந்த வார்த்தை சொல்லலாம். அவன் எனக்கு அப்படியே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து நான் காரியம் செய்யணுமா? ஒருபாது நான் வர மாட்டேன். உன் புருஷனுக்கு தேவையான காரியத்துல நீதான் செய்யணும். பெற்ற தந்தை என்று பாராமல் வாய் கூசாமல் தகாத வார்த்தைகள் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன சுவாமி மனம் வந்தது? இங்கிருந்து வாய்விடு, இல்லை என்றால் உன்னை அடித்து கொண்டு விடுவேன். ஓடுகிறது. கடவுளே இறைவா, என்னுடைய வாழ்வில் எனக்கு வந்து சோதனையா இருந்தாலும் நான் புகுந்து விட்டு வந்த உடனே என்னுடைய இரண்டாவது தந்தையாகப்பட்டவர் அவர். அதனால அவர் என்னுடைய தந்தையாக வேண்டும். அவருக்கு நானே தகனம் செய்கின்றேன். அப்பா
அவர் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து அவர் தந்தைக்கு என்ன தீம காரியங்கள் செய்வாரோ அதை எல்லாமே நானே செய்து விட்டேன். இருந்தாலும் அரண்மனையில் இருக்கலாம், நடப்பதை பிறகு பேசிக்கலாம். ஏங்க என்னங்க இங்க வாங்க. எனக்கு போங்க. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப வெகு நாளா ஒரு ஆசை. ஏங்க உள்ள என்ன நான் இங்க நிக்கிறேன், அங்க என்ன சரி பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க ஒன்னதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க வாடா. ஒன்னு விட்டுட்டு அங்க இன்னொரு புட்டாட்டு பாத்துக்கிட்டு அதான் இருக்கலாம். யாரு கண்டா? இதோ என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டு அப்படி அந்த ஆளு. அந்த ஆளு இன்னைக்கு என்ன கதி அவராருன்னு பாரு. அந்த 100 ரூபா வாங்கினே என்னாச்சு? தரேன், நாளைக்கு தரேன். இப்ப ஏன் இது இங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன்? யாருன்னு சொன்ன? வர்றேன் அப்படின்னா வர்றேன்னே. அதான் சொன்னேன் வர்றேன், ஒரு 2 நாள் ஆகட்டும்னே. வா போலாம். இப்ப எங்கடா நான் வரேன்? வீட்டுக்காரன் இல்லையே வா. இங்க வாங்க கூட்ட ஒரு கதை சொல்றேன். இன்னொரு 50 ரூபா சேர்த்து கூட வாங்கி. இன்னும் 2 நாளைக்கு எனக்கு தொட முடியாது. ஏன்? ஆமா. என்ன காரணம்? அது ஒரு 2 நாளைக்கு டிஸ்பர் போட்டு. உனக்கு என்ன எய்ட்ஸ் வந்துருச்சா? ஐயோ இல்ல, அதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம். சரி, அதனால என்ன பண்ற உள்ள? என்ன பண்றான் இல்லையா? என்ன பண்றானா? என்ன பண்றான்? பண்றான் தான். ஏங்க என்னங்க இதோ ஏண்டா பெத்த அப்பன் செத்து போயிட்டான். 1000 தான் இருந்தாலும் நானும் போயிட்டு வாங்குறேன். அவன் கல்யாண மனசு கொஞ்சம் கூட கரையவே இல்லையே. நாளைக்கு நம்மளுக்கு இதே கதிதானே. கண்டிப்பா அவனை சும்மா விடலாமா? கொஞ்ச நேரத்துல அவன் என்ன பாடு பண்றான்னு பாரு என்கிட்ட. பாரு, தேவையானதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டு வா போலாம். இங்க வாங்க. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உண்மையாலுமே நாடாளக்கூடிய மகாராஜர் தானே? ஏன் அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏங்க நாடாளக்கூடிய மகாராஜர் என்றால் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? ஆணிமுத்து கோட்டு, அங்கவஸ்திரம், தலையில வைர கிரீகணம் இதெல்லாம் வச்சு கையில செங்கோல் வச்சுட்டு கம்பீரமா இருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை பார்த்தா ஒரு முகக்குறி அப்படி தெரியுது. ஆனா உங்ககிட்ட எனக்கு இன்னொரு ஆசை. என்னடி உனக்கு ஆசை? நீங்க இப்போ நாடாளக்கூடிய மகாராஜர் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்கல்ல. ஆனா என்ன பார்த்து எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? ஒரு சாதாரண பெண்மணி போல தெரியுது. ஆமா. அதனால நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் ஆணிமுத்து கோட்டை அனைத்து நாம் போடணும். நீங்களும் என்னிடத்தில் யாச்சகம் கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் போல உருவம் எடுத்து நம்ம 2 பேரும் அதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நம்ம வீட்டுல மாட்டினா ரொம்ப அருமையா ஒரு ஆசை உனக்கு. ஆமா அதுதானே? ஆமாங்க. யாராங்க? என்னுடைய ஆடை ஆபரணங்கள் அனைத்து எடுத்து வந்து கூட முன்னாடி போட்டு. நான் எடுத்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். யாரும் இங்க அந்த எடுத்து எங்க நீங்க எடுத்துட்டு வாங்க. ஏங்க ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இது கட்டு, இது கட்டணுமா? இது கட்டு, இது விடு. இது இருந்தாலும் நீங்க அமரக்கூடிய சிம்மாசனம் எங்கங்க? நான் அமரக்கூடிய சிம்மாசனம் செங்கோல். நீங்க கையில வைக்கக்கூடிய செங்கோல் எங்கங்க? செங்கோல் சரி, வெள்ளி சவுக்கு.